அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி பரிசுத்த ஆவியை பற்றியதாக இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்தில் செய்கிறது, ஒரு மனிதன் செய்கிறது. பரிசுத்த ஆவியின் கிரியைகளை பற்றி சில வார்த்தைகளை மாத்திரம் கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் வாசித்துக் கொள்ளுங்கள். யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7 - 14 வரைக்கும் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசித்தபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்துக்கு போறபடினாலே கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவிடத்துக்கு போறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய காரியம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சபைகளுக்கு போற பிள்ளைகளா இருக்கலாம், ஆலயங்களுக்கு போற பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பரிசுத்த ஆவியின் கிரியையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் போற சபைகள் பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிறதா, நீதியை குறித்து உணர்த்தப்படுகிறதா, நியாயத்தை குறித்து உணர்த்தப்படுகிறதா? அப்படி உணர்த்தினால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னும் சில காரியங்களை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்ப ஆவியானவருடைய வேலை நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். வரங்களை கொடுக்கிறது. இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்ப இங்க பிலிப்புக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். என்ற பிலிப்பு ஒரு சுவிசேஷத்தை ஒருவருக்கு அறிவிக்க வேண்டி கிடக்கிறதுனால அங்கே சொல்லுகிறார். வரங்களை கொடுக்கிறார், நீதியை குறித்து பேசுகிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் போற சபைகள் ஆலயங்களிலே நீதியை குறித்து பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தப்படுகிறதா, அல்லது தேவையில்லாத காரியங்கள்? ஒரு சபையிலேயோ ஆலயத்திலேயோ இயேசுநாதரை மகிமைப்படுத்துகிற மாதிரி இயேசுநாதர் மகிமைப்படுகிறாரா? பிதாவானவர் மகிமைப்படுகிறாரா? இயேசுவானவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொன்ன சுவிசேஷம் மகிமைப்படுத்தப்படுகிறதா? அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை உண்டு என்ற அங்கே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி
கிரியை இருந்தால் அங்கே நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தப்படும். இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படத்தக்கன இந்த சுவிசேஷம் சொல்லப்படும். பிதாவின் நாமம் மகிமைப்படத்தக்கன இந்த சுவிசேஷம் சொல்லப்படும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத வார்த்தைகளை சொல்லுகிறார்களா? தயவு செய்து அவர்களை விட்டு விலகுங்கள். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் திரும்பவும் கொடுக்கிறேன், கேளுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசித்தபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இது என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடைய யாவும் என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறதாக இருக்கிறது. வரங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. பிதாவை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஒரு விசை உங்களை சோதித்து அறியுங்கள். நீங்க போற ஆலயங்கள், சபைகளிலே பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிறதா? நீதியை குறித்து உணர்த்தப்படுகிறதா? நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறதா? பிதாவின் நாமம் மகிமைப்படுகிறதா? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்லப்படுகிறதா? இல்லை என்று சொன்னால் அவர்களை விட்டு விலகுங்கள். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியாரின் கிரியையில் பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து உணர்த்துகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு சபை, நீங்க போற சபை ஆலயங்களிலே பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிறதா? நீதியை குறித்து உணர்த்தப்படுகிறதா? நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவினால் மகிமைப்படுகிறாரா? பிதாவின் நாமம் மகிமைப்படுகிறதா? அல்லது உலகத்துக்குரிய காரியங்கள் நடக்கிறதா? உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். பணத்தாசை எல்லாவித தீமைக்கும் வேறா இருக்கு தீமையத்திய புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் கிரியை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறதாக இருக்கிறது. இப்ப நீங்க போற சபைகள், ஆலயங்களிலே பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிறதா? நீதியை குறித்து உணர்த்தப்படுகிறதா? நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தப்படுகிறதா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறதா? இந்த சுவிசேஷத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறதா? அப்படி இல்லை என்றால் அவர்கள் வேறொரு ஆவியால் செயற்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் கிரியை இருந்தால், பரிசுத்த ஆவியின் வரங்கள் இருந்தால், பரிசுத்த ஆவி அங்கே இருப்பாராக இருந்தால் பாவத்தை குறித்து உணர்த்துவார், நியாயத்தை குறித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட காரியங்கள் செய்யப்படும். பிதாவின் நாமம் அங்கே மகிமைப்படும். ஆகவே சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தந்திருக்கிறேன். தயவு செய்து நீங்களும் பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள். ஒவ்வொருவரும் சோதித்து அறியுங்கள். நாங்கள் ஆலயங்களுக்கு பொருளாக இருக்கலாம், சபைகளுக்கு பொருளாக இருக்கலாம். பரிசுத்த ஆவியின் கிரியை என்ன? பாவத்தை குறித்து உணர்த்துகிறது, நியாய தீர்ப்பு குறித்து உணர்த்துகிறது, நீதியை குறித்து உணர்த்துகிறது, வரங்களை கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. இந்த காரியங்கள் சபைகள்ல இருக்கா? ஆலயங்கள் இருக்கின்றதா? அல்லது வைராக்கியங்கள், சண்டைகள், கோபங்கள், பிரிவினைகள், பணத்தாசைகள் இந்த உலகத்துக்குரியதாக இருக்கிறதா? இந்த உலகத்துக்குரிய மகிமையை தேடுகிறார்களா? அவர்களை விட்டு விலகுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு கிரியை இருந்தால் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அங்கு உணர்த்தப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே மகிமைப்படும். ஆகவே நீங்கள் உங்களை சோதித்து அறியுங்கள். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. நீங்களும் இந்த புத்தகத்தை வாசியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். முழு இருதயத்தோடு, சுத்த இருதயத்தோடு ஒப்புக் கொடுத்து பரிசுத்த ஆவியின் கிரியைகளை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய கிரியைகள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறதாக இருக்கிறது, வரங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு தெளிந்த ஞானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது, பிதாவின் நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையா இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்.